அம்மாவுக்கு சாமி வருமா? என்ன சாமி? கல்யாணம் முடிச்சாச்சா? உங்க ஐயா அங்க இருக்காங்க வீட்டுக்காரரு. யார் ஊர்ல? சரி காலைல வந்துட்டு வா. ஏழா முருகன் வராரே, எங்க இருக்காரு கேட்டு பார்ப்போம். முருகப்பெருமானே எங்க வர்றீங்க? நல்லா இருங்க. ஆ, ஆ. அம்மா முருகன் கோயில் எங்கம்மா இருக்கு? பக்கத்துல இருக்கோ? இதுல உட்காரம்மா. என்னம்மா வேணும் உனக்கு? கண்ணை மூடு பார்ப்போம். உன் வீட்டுக்காரனுக்கு உயிர்கண்டம் வராது. இந்த நோயிலிருந்து அவனை விடுதலையாக்கி நான் காப்பாற்றி தந்துடுறேன். அதே மாதிரி இப்போதைக்கு 4.25 ஆண்டுகளாக உங்களுடைய தொழிலில் நஷ்டமும் கடனும் பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அவன் தீராத மாத்திரைகளை சாப்பிட்டும் கூட அவனுடைய நோய் தீர மாட்டுக்கு. இது உடலால் உள்ள நோயா உள்ள நோயான்னு பார்த்தா உள்ளம் சம்பந்தமான நோய். சரியாடா? அதனால இது சைக்காட்டிக்ஸ் ப்ராப்ளமா இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கிறது. உண்மைதானே? காலில் வந்துட்டு வாங்கோ. மனம் கசிந்து பத்தி கண்காணும். உங்க வீட்டு பக்கம் பிள்ளையார் கோயில் இருக்கா? அவருக்கு அர்ச்சனை எல்லாம் எதுவும் பண்ணுவீங்களா? ஒன்றும் பண்ண மாட்டீங்க, சும்மா போவே. நம்மகிட்ட ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குன்னு பண்ணுவீங்க. போட்டுக்கிட்டு இருக்கியா? இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்களேன். திங்கக்கிழமை சாமியை சுற்றி கும்பிடே. என்ன நல்ல பச்சரிசியை ஊற வச்சு அந்த அரிசியை அப்படியே எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதை எடுத்து கொண்டு வந்து எறும்பு புற்றில் கொண்டு போய் போடு. அந்த தர்மம் உன் குடும்பத்தை காப்பாற்றும். ஆனந்தமாக இருக்கு. உன் வீட்டுக்காரரை காப்பாற்றணும், வேதனை இல்லாமல் இருக்கணும். வீட்டை விட்டு எதுவும் வெளியில் போய் புலம்பிடக்கூடாது, குழம்பிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. நைட்லாம் எனக்கு டென்ஷனாக இருப்பான். டென்ஷனாக மாற்றி தந்தா போதுங்களா? இந்த கடனையும் தீர்த்தாரேன், புதுமையாக தொழிலையும் உருவாக்கி தரேன். வேற என்ன வேணும் செல்லம்மா? அவன் படித்து உத்தியோகத்துக்கு போவான். என்னடா படிக்கிற தம்பி? உங்கள் பக்கத்தில் வா. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போயிடுவேன், புண்ணியமாக இருப்பேன். வாடி பாப்பா வா, கிரேட் இன்ஜினியர் ஆயிடுவேன். புண்ணியமாக இருப்பேன். கவலைப்படாத. 3:30 மணிக்கு என்னை பார்த்து போங்க. அதை அடுத்து பேசுவாக்கா முனீஸ்வர அக்கா வேற பேசுவாங்க. 3:30 மணிக்கு பாருங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? பிள்ளையை பற்றி. தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? உட்கார், கால் வந்துட்டு வா. பிள்ளையாரு கோயிலுக்கு பொழுது இருக்க வந்திருக்கும் பிள்ளையாரு. என்ன வேணும் பையனுக்கு? இதில் உட்காரு, கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார். நல்ல நல்ல நல்ல. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த ஊர் எல்லைக்குள்ள போன உடனேயே இடது பக்கத்துல ஒரு அம்பாள் கோயில் இருக்கு. இருக்கா? அதுல மாரி, காளி, நீலியன்னு முத்தெய்வங்களும் உள்ள ஒரு இடமாக இருக்கும். உன்னுடைய வீட்டுக்குள்ள சுமார் 2.25 ஆண்டுகளாக பண நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும். இதனால வீட்டில் உள்ள ஆம்பளையும் சொல்லு பேச்சு கேட்காம தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு வீட்டை கசங்கிக்கிட்டு இருக்கிறார். இதுல நான் என்னத்த சாமி வாழப்போறேன்? உயிரோட இருக்கவா வேண்டாமான்னு கலக்கமா இருக்கு. நான் பெத்த பிள்ளையும் போயிட்டு திரும்பி ஓட்டாண்டியா வந்துட்டான். அவனை நம்பி இது நடக்கும் அது நடக்கும் நினைச்சேன். கடைசியில் அதையும் ஏமாந்து போயிட்டோம்னு சொல்லி வேணும். அண்ணே அண்ணே சுப்பே அண்ணே சுப்பா அண்ணே. அடுத்து உன் பையனை இன்னும் ஒரு முறை நான் வெளிநாட்டுக்கு அனுப்புதேன். நல்ல பணத்தை சம்பாத்தியம் பண்ணி வெற்றியாக்கி வர வைக்கிறேன். அதை பத்தி கேள்வி இல்லை. இருக்கிற பையனுக்கு பணத்தை தாரேன். உன் கடனை தீர்த்து சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. அடுத்து பேசுவாக்கா. வாமா, கால் வந்துட்டு வாமா. ஒரு லூஸா ஒரு டீ, அரை டம்ளர் லூஸா, திக்னஸா இருக்கக்கூடாது. பால் டீ. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா.
சடையாண்டி வீராண்டி முனியாண்டி சங்கடப்பட்ட தோலாண்டி உன்னுடைய குடும்பத்துக்குள்ள நான் போய் பார்த்த உடனே முன்னோர்களுடைய வழிபாடு ஒரு ஆத்மா வந்து வீட்டுக்கு வருது. யார் அது? அதை கும்பிடுறீங்களா நீங்க? முனீஸ்வர சாமி எங்க இருக்கிறாரு? கால் வந்துட்டுவான். சடையாண்டி தம்பி நல்லா இருக்கேன், இருக்காரா இருக்கேன். வேற என்னமா வேணும் உனக்கு? அந்த இடத்துல வழக்கு வரக்கூடிய நிலைமை இருக்கு. தேவையில்லாம முண்டிக்கிட்டு இருக்காங்க. பேசாம விட்டுட்டு ஓடிட்டு கையில் கிடைக்கிற பணத்தை விட்டுட்டு ஓடிடுன்னு சொல்லி உன்னைய மிரட்டுறாங்க. கால் வந்துட்டுவான். அப்போ பணம் வேணுமா இடம் வேணுமா நம்ம கேட்கணும். கேள்வி தானே? பணம் வேணுமா இடம் வேணுமா உனக்கு? அப்ப ஊரை எதிர்த்து நிக்கியா? ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். ஔவையார் வாக்கு. ஊருடன் பகைக்கின் வேருடன். என்ன செய்ய, நம்ம இடத்த எப்படியா வாங்கி தந்துடணும். அப்படித்தானே? கண்ணை மூடி நிமிந்து உட்கார், அசத்துவோம் நம்ம. இந்த ஓம் பக்கம் சப்போர்ட்டுக்கு ஆளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். அந்த இடத்த சம்மதித்து வாங்கி வெட்டியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு தேடி வந்துரு. கர்மதாமிக்கு தோல் பதனிடும் சாலை எங்கப்பா இருக்கு? தமிழ்நாட்டில் தோல் பதனிடும் ராணிப்பேட்டை. தோல் பதனிடும் சாலை ராணிப்பேட்டை. வாடா அக்கா, ராணிப்பேட்டையா? சபா. என்ன வரம் வேண்டும் கேளுங்கள், சபரி மன்னவன் அருள்வான் பாருங்கள். ஞான பிரம்மே. என்ன தொழில் பார்க்கிறேன்? ஷேர் மார்க்கெட்டா? கிரிப்டோ மார்க்கெட். ஏற்கனவே பல லட்சம் நஷ்டப்பட்டிருக்கேடா தம்பி. சில பேர்கள் உன்னை வந்து குற்றவாளி ஆக்கிக்கிட்டு இருக்காங்களேடா. இதுல எப்படி தப்பிக்கிறது? கால் நோட்டுவா. வரலாம் வா. ஆபீஸ் எங்க வச்சிருக்கிற? மாடியில் வச்சிருக்கியா கீழே வச்சிருக்கியா? அப்படியா? மாடியில் வச்சா என்ன? மாடியில் வச்சிட்டோன்னா இடமாற்றம் கிடைச்சிரும், முன்னேற்றம் கிடைச்சிரும். வைக்கலாமா? இன்னும் ஒரு தடவை கால் நோட்டுவா. ஓகே, பண்ணி கொடுத்துடலாம். 3 வருஷத்துக்கு தரேன். வாடா, ஒரு 3 இயர்ஸ் இந்த வேலையை நீ பாரு. எந்த நஷ்டமும் யாரால எந்த இடைஞ்சலும் வராமல் நான் காப்பாற்றி தரேன். 3 வருஷத்துக்கு. இந்த தை மாதத்துக்குள் போய் இடத்த மேலே கொண்டு போயிரு, வெற்றியாக்கி தந்துடுறேன். வேற என்ன வேணும் உனக்கு? அப்பா அம்மாவை அந்த நிலையிலிருந்து மாற்றி தாரேன். கவலைப்படாம இரு. கண்ணை முடிக்கா. எந்த கஷ்டமும் நீ வராது. பணம் சேர்ந்தாச்சு. சாப்பிட்டு போ. நான் பெற்ற செல் ஏமா, யாரை பத்தி? பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. நாராயணா நமோ நாராயணா, பேயாழ்வார் பிறந்த பெருபதி இதனிலே. பெருமாள் கோயில் எங்கம்மா இருக்கு? ஞாபகம் இல்லையா? உங்க முன்னோர்கள்லாம் பெருமாளை வணங்கி நற்பலன் அடங்கியிருக்காங்க. அதனால திருப்பதியிலிருந்து வெங்கடாஜலபதியினுடைய சங்கு சக்கரம் பேரொழியாக வந்த காரணத்தால தான் நான் நாராயணா என்கிற திருநாமத்தை பாடினேன். கால் விட்டுவா. பெரும்பதி இது நீரே, நான் உன்னை வணங்கினேன் நாராயணா.
எந்த ஊர் உங்களுக்கு? ராணிப்பேட்டை பக்கம் ஒரு வாலாஜா இருக்கே, அந்த இருக்கா பெருமாள் கோயில்? இப்போ என்ன வேணும் உனக்கு? ஒண்ணுமே நடக்கல. ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுறத நான் தெளிவா புரிஞ்சுக்கா. உன்னுடைய 1 1/2 வருஷ காலமா உன் மனநிலைகள் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு பிள்ளையினுடைய குணத்தால தான் இந்த அடிப்படையே முதல்ல மனதுக்குள்ள இந்த பிரச்சனையே தொடங்குச்சு. அதுல நமக்கு ஏதாவது மந்திர தந்திரங்கள் நடந்திருக்கலாம். நம்ம குடும்பத்துல வித்தியாசமான ஒரு சூழ்நிலை நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு தீய உணர்வுகள் உன் உடம்ப தொட்டு நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிலை இருக்காது. இந்த வேதனையெல்லாம் உனக்கு நடந்துகிட்டு இருக்கும். இது வந்து நேரம். யாரும் செய்வனை வைக்கவில்லை. வீணாக குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கால் ஒன்று. மனிதன் தானா குழம்பிக்கிட்டவங்க தான் நிறைய பேரு. ஒரு பிள்ளையை சீர்திருத்தி நல்வாழ்வை நான் அமைச்சு தாரேன். இன்னொரு பிள்ளைய பத்தி கேட்கறதுக்கு 6 மாதங்கள் கால அவகாசம் இருக்கு. அதுவரை நீ பொறுமையா இருக்கணும். வேற என்ன வேணும் உனக்கு? அவளைத்தான் நான் சீர்திருத்தி தாரம்னு சொல்றேன். என்ன? இந்தா, ஜெயிச்சுக்கா, நல்லா சாப்பிட்டு போ. கருப்பசாமிக்கு உங்களுக்கு ராணிப்பேட்டையா? உங்க ஊர்ல கல்கோரி இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. ஒரு கேள்வி கேட்டது பாக்கிய பதில் சொல்லுன்னு சொல்லியாச்சு. ஏதாவது கோயிலுக்கு யாரும் மொட்டை போட வேண்டியிருக்கா உங்க குடும்பத்துல? ஞாபகம் இல்ல. மொட்டை போட வேண்டிய நேர்ந்து அது நடக்கல அப்படின்னு ஒரு உத்தரவு வருதே, அதான் நான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. செஞ்சீங்களா இதுவரை? கால் வந்துட்டு வா. சொன்னா எவன் கேட்காங்க? ஏன்னா ஒரு டீ வேணும், 1/2 கிளாஸ் டீ. லூஸா இருக்கணும். இங்க வாங்கிட்டு வருது என்ன ஒரு பையனை? வாங்க போயிருக்காங்க, உட்காருங்க நீங்க. அவங்க வாங்க போயிருக்காங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நாணய கால ஆண்டுகள் உறவினர்களால் சில பாதிப்பும், தொழிலால் மன வருத்தம் ஏற்பட்டு மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பம் உன் குடும்பம். அதுல உயிர் போராட்டங்கள் தோன்றி பண நஷ்டங்கள் ஏற்பட்டு இப்ப கடன்பட்டு மனவேதனை அடைந்திருப்பாய். கால் ஒன்று சொல்லலாம். ஆமா, இவங்க அங்க ஏன் போனாங்க? ஆ, ஆ, ஆ. கேட்டு பார்ப்போம். வேற என்னப்பா வேணும் உனக்கு? தனிப்பட்ட முறைக்கு வந்துட்டீங்க. என்னைய 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். ஒரு கேள்வி இப்ப கேட்கக்கூடாது பின்னால. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருநெல்வேலி. திருநெல்வேலி எந்த இடம்? வள்ளியூரை நான் கூப்பிடுறேன். பாப்பா தச்சநல்லூர், கால் வாடா. திருநெல்வேலி டவுன் எல்லை யாரு? டவுன் வாடாங்க. உனக்கு எதுங்கடா? வேந்தாங்குளம். உனக்கு நம்ம என்ன சொல்லலாம், அவன் என்ன சொல்லலாம்? பஸ் ஸ்டாண்டு இருக்கடவே வேந்தான்குளம் தானடா. என்னடா பிள்ளை நீங்களாம்? கால் விட்டுவான். கால் பண்ணி அதை தாண்டி எங்கிட்ட போனால் லெஃப்ட் சைடில் வருது, அதானே நாகர்கோவிலுக்கு போகக்கூடிய ரோட்டில் இருக்கு. இன்னொன்று அக்கா வணக்கம். எந்த ஊர் உங்களுக்கு? ஆ சரி. இதுவரை என்னை நீ விடாம உண்மையான பக்தியோட என்னை பிடிச்சிருக்கடா. உன்னை அறியாமலே என் மேல ஒரு ஈர்ப்பும் ஒரு அன்பும் உன் உள்மனதுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த அன்பு பாசம் ஒரு தெய்வத்தின் துணை நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு நமக்கு ஒரு வாழ்க்கையும் அமையணும். நம்ம சில பேர்கள்ட்ட இருக்கக்கூடிய இடைஞ்சல இருந்து மீளணும் என்ற எண்ணம் உன் உள்மனதுக்குள்ள. அதே மாதிரி உன் உரிமைக்குரிய சொத்துக்களை பங்கு போடுறதுக்கு ஆள் இருக்கே தவிர பாசத்தோட உன்னை காக்கிறதுக்கு நாதி இல்லை என்ற ஒரு ஏக்கம் உன் உள்ளத்துல. கால் வந்துட்டு வா. அப்படியா? ஒரு வழி பண்ணிடுவோம். பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவோம். என்னன்னு கேட்டுருவோம். கையில யாரும் இருக்காங்களான்னு கேட்டுருவோம்.
இப்போ உனக்கு என்னப்பா வேணும்? வீட்டுக்குள்ள பக்கத்துல வா. வீட்டுக்குள்ள செய்வினைகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லி உனக்கு நான் பலமுறை சொல்லிட்டேன். வச்சது யாருன்னு நீ கேட்ட. அதுக்கு நான் சூட்சமமா ஒரு விளக்கம் சொன்னேன். உன்னை விட்டு பிரிந்து போன ஒரு பொம்பளையும் உண்டு. உன் சொத்துக்கு பங்கு போட்டு போட்டி இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. இதுல உன் வயல் சம்பந்தமாக போட்டி போட்டுக்கிட்டு இருக்கவங்க தான் இப்போ உன்னைய குடியெழுப்பதுக்கு செஞ்சது. ஆள சொன்ன சண்டை வந்துடும்டா. அதனால அந்த தீய சக்தியை வரவிடாம நிறுத்தி உனக்கு ஒரு தக்க துணையை நான் கொடுக்கேன். ஆனா அதற்கிடையில ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கா மகனே. அந்த இடத்துல இருந்தா உன்னால நிரந்தரமாக உயிரோட ஜீவித்து வாழ முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உன் மனதுக்குள்ள தோன்றும். இடமாற்றம் சரிதானா? அப்ப இந்த சொத்துக்களை என்ன செய்வது? உண்மையா இல்லையா? அப்படி நம்மள அவங்க சொந்தக்காரங்களை மீறி இன்னொருத்தர் வந்து வாங்க மாட்டான். அப்படி வாங்கினா உனக்கு நல்ல ரேட்டு கிடைக்காது. அதனால இந்த சொத்துக்களையும் நீ ஆள்வாய், அந்த இடத்திலும் இருப்பாய், ஆயுள் கண்டமில்லாம காப்பாத்தி தரேன். இப்போ உனக்கு வாழ்க்கைக்கு துணையாக ஒருத்தி வேணுமா வேண்டாமா? வேணுமாடா? பழக்கம் எவ்வளவு நாள்டா கை கொடுக்கும்? கட்டுச்சோறு எவ்வளவு நாள் கையில இருக்கும்? இருக்காதா? அதனால நிரந்தரமா பொங்கி சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பரை உருவாக்கிடுவோமா? கால் வந்துட்டு வா. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. எனக்கா வாடா, உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. என்னைய வந்து ஒரு 3 முறை என்னைய நீ தொடர்ந்து வந்து பாரு. ஒரு நல்ல விஷயத்த சொல்லி உனக்கு நிலையான ஒரு தன்மையை நான் உருவாக்கி தரேன். இந்த கனியை கொண்டு போய் என்னுடைய திருப்படம் வச்சிருக்கிற அந்த படத்து முன்னால வச்சு டெய்லி பிரார்த்தனை செய். என்னுடைய திருநாமத்தை சொல்லி அந்த தீய சக்தியும் அந்த செய்வன கோளாறும் நீங்கிரும். சந்தோஷமா இருப்ப மகனே. இந்தா, என்னாலும் உன் வாழ்க்கையில நான் துணையாக இருப்பேன்டா. நல்லா இரு. டவுன் யாரு? தொண்டர் சன்னதியா? சாய சங்கிலி புகுத்தார். கால் வந்துட்டாங்க. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால். பிள்ளை எத்தனை பிள்ளைகளே? பையன் எத்தனை? காதல் ஒரு தரம் காலில் விட்டுவாங்க. என்னன்னு கேட்குறேன். சாமி நீங்க வரீங்க, யாரு நீங்க? உங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? நீங்க வரலையா? உங்களை நான் கூப்பிடலையா? மாயாண்டி வராண்டா. வாப்பா. ஒரு அருவா, ஒரு சங்கு, ஒரு சேண்டி இதெல்லாம் கொண்டுகிட்டு மாயாண்டி வாரார இருக்கார. அவருக்கு எதுக்குடா இதெல்லாம் விட்டு விட்டிருக்கேன்? கொடுத்தாச்சா? ஒரு பாக்கி இருக்குன்னு சொல்லுதாரு. யார்கிட்ட நீ போய் சொல்லுது? அதை செய்யணும்லப்பா. என்னப்பா பிள்ளை நீங்க? அவங்க வித்து நிக்கிட்டாங்கன்னா என்னடா செஞ்சீங்க? இன்னொருத்தர கால் விட்டு. சந்தேகம் எனும் ஒரு சரக்கு, அது எல்லாரும் மனசில் இருக்கு. நான் சொல்ற பாட்டு புரியுதா? சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு எல்லாரும் மனசிலும் இருக்கு. உன் சின்ன பையனுடைய மனசை பார்த்தேன். அடிக்கடி சந்தேகம் சம்பந்தமான வார்த்தைகளை பேசி குழப்பம் நடக்கு. அதனால அவ மனசை கொஞ்சம் சரி பண்ணி தெளிவு பண்ணி ஒற்றுமையா வாழ வச்சா போதுமா? வீட்டுக்குள்ள அமைதியே இல்லை. அதுக்கு காரணங்கள் 2. அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ அவளை சேர்த்து வைக்கிறது தான் மிக சரி. அதனால இந்த பூவை கொண்டு போய் என்னைய நினைச்சு அவன் வீட்டுல கொடு. அவனுடைய வாழ்க்கை இனிக்கும். பிரிவில்லாமல் பெருமையோடு இருப்பான். கடனுக்கு என் கையில இருந்து காசு தந்திருக்கேன். உன் கடன் தீந்துரும். சந்தோஷமா இரு. போயிட்டு வா. சாப்பிட்டு போ. அறவுரை அறையிலாதப்பா. வாப்பா வேந்தாங்குளம். அண்ணன் தங்கை உறவு முறை. தங்கச்சியா அக்காளா? சகோதரி இருக்காங்களா? இருக்காங்களா? கால் வந்துட்டு வா. ஏ தம்பி வாடே, நல்லா இருக்கிய?
தம்பி ஒரு சர்ச்சு தெரியுதே எங்க இருக்கு? அப்படியா? ஒரு கால்ல வந்துட்டு வா. ஏய்! என்ன? வாரேங்க. தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும், குழப்பமும் உனக்கு இருக்கு. என்ன? அதே மாரி தேவையில்லாம நம்ம பணங்கள் நஷ்டப்பட்டு இப்போ கொஞ்சம் பண சிக்கல்ல கொஞ்சம் வீடு லாக் ஆயிருக்கு. உண்மையா இல்லையாடா? இவைகளிலிருந்து உன்னை சரியாக்கணும். வேற உனக்கு என்ன செஞ்சு தரணும்? இந்தா நல்ல தொழில் வேலை உனக்கு அமைஞ்சிரும். வெற்றியாக இருப்பாய். கொஞ்சம் பக்கத்துல வா. கொஞ்சம். பெருமாள் கோயிலுக்கு இதுவரை போயிருக்கியா? எந்த கோயிலு? வரதராஜ பெருமாள் கோயிலா? ஓ! அங்க போயிருக்கிற. சரி. திருப்பதி வெங்கடாஜலபதியை ஒரு முறை நீ பார்க்கணும். 3 முறை நீ என்னைய பார்க்கணும். 3 முறை என்னைய பார்க்கணும். இந்த ஜனவரி மாதத்துக்குள்ள கூட உனக்கு நிலையான வருமானத்துக்குரிய வேலை கிடைச்சிரும். புண்ணியமா இரு. போ. சாப்பிட்டு போடா தம்பி. என்ன? கருப்பசாமி எனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? திருநெல்வேலி எல்லை. திருநெல்வேலி. ஆ? வண்ணாரப்பேட்டை. என்ன வாழ்க்கை அமையணும்? வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் யார்? திருநெல்வேலி. கல்யாணம் சம்பந்தமா கேட்டு வந்தவங்க யாருப்பா? அண்ணன் திருநெல்வேலில எந்த இடம்? ஆ? கருமசாமிக்கு கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார்? நீங்கெல்லாம் திருநெல்வேலியா உங்களுக்கு? திருநெல்வேலி எந்த இடம்? கொக்கரகுளம். கலெக்டர் ஆபீஸ் பக்கம். அதானே? வாங்க கால் வந்துட்டு. ஆனந்தத்தேன் காற்று தாலாட்டுதே. என்னடா வேணும் தம்பி? உட்கார். என்ன வேணும்? என்ன வேலை பார்க்குற? என்ன கடை? கறியெல்லாம் வரட்டுவியா? பீஃபெல்லாம் உண்டா? ஆடு சிக்கனுக்கு சாப்பு சாச்சா காப்பு கால் வந்துட்டு வா. 1 2 3 4 நதியோரம் உன் கடையை தாண்டி போனா வலது பக்கத்துல ஒரு தெரு. அந்த தெருவின் கடைசி பக்கத்தை சென்றால் ஒரு நதி. ஆறு இருக்கா? அது பக்கத்துல ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்க. கால் வந்துட்டு வா. அண்ணாச்சிக்கு எந்த ஊரு? உன்னுடைய தொழிலுக்கு கொஞ்சம் மாந்திரிகத்தால் தடை நடந்திருக்கு தம்பி. இப்ப 6 மாத காலங்களாக மிக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீ. போட்ட முதல்ல எடுக்க முடியாத அளவுக்கு குழப்பம். அள்ளி அள்ளி தூரப்பட்டுருவோமோங்கிற ஒரு பயம் வேற உன் மனசுல இருக்கு. ஆனாலும் அந்த தொழில் ஓடுமா ஓடாதா கருப்பசாமி? என் மனசு புண்படுதே. எனக்கு ஒரு வழிவகுத்து தான்னு கேட்கிறவன். கால் வந்துட்டு வா. இந்தா இந்த கனியை கொண்டு கடையில வை. வியாபாரம் பெருகும். என்ன? கண்ண மூடு. இடையில யாருக்காவது பணம் கொடுத்து உதவுனியா? யாரு பொம்பளையா? ஆம்பளைக்கு மட்டும் தான் கொடுத்தியா? ஏழு குழுனி பேர கால் வந்துட்டு வா. இந்தா வருமானம் வரும். சர்வ ஜனமும் உனக்கு வசமா. நல்லா இரு மகனே. வீடு கட்டி நடத்தி தாரேன். 4ஆம் தேதி யாகத்துல வந்து கலந்துதான். கருமசாமிக்கு கொண்டா நகரம் எங்கப்பா இருக்கு? கொண்டா நகரம். கொண்டா நகரம் தானா? சுத்தமல்லி கொண்டா நகரம். சொல்லமாடா இருக்கான பக்கத்துல. ரோட்டோடி ஓரத்துல ஒரு ஒரு சொல்லமாட சாமி. கால் வந்துட்டு வாங்க. ஆனந்தம் வீணை என்ன வேணும்ப்பா? பக்கத்துல வாங்க. ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அன்றில்கள் ஒருவான கூடு. இது ஒரு பிள்ளைக்கு மூத்த பிள்ளைக்கு ஆம்பளை பையன் பிறப்பான். அவனுக்கு பேரு திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பேர் வைக்கணும்.
அடுத்து ஒரு பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு அவங்க குலதெய்வத்து பேர் தான் வைப்பாங்க. உன் 2 பிள்ளைகளுமே என்னுடைய பேர வைக்காது. ஆனா உனக்கு ஒரு பேரனும் பேத்தியும் பிறக்குங்கிறது உண்மை. கால் நொண்ட்டு வரலாம். நம்ம கேட்டு வந்த வரத்த குடுக்க தானடா உட்கார்ந்துருக்கோம். உண்மையே இல்லையே. வேற என்னப்பா வேணும்? தை மாதத்துல இருந்து குழந்தை ஜனனமாகும். நல்லா இரு. இழந்த பணமெல்லாம் வீடு வந்து சேரும். மகிழ்ச்சியாக இரு. வயிறார சாப்பிட்டு போ. உட்கார். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி என் கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில சில குழப்பம் இருக்கு. அத சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? தனக்கு கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில குழப்பம் இருக்குன்னு யாரு கேட்கா? யாரு? அப்படியா? சரி. உடல்நிலை இது யாருடா? அப்ப கூட பிறந்தவங்கன்னா யாருடா அது? அக்கா. வா. சிவலப்பெரி சுடலமாட வாராரு அங்க போயிருக்கீங்களா? சிவலப்பெரி சுடலமாட சாமி வாராரு அங்க போயிருக்கியா? போயிருக்கியா? தென்களம்புதூர் மாடன் வாராரு அங்க போயிருக்கியா? ஆனா போகணும்னு நினைச்ச போகல. கால். மனமேவும் ராஜகுமாரன் வனமேவும் ராஜகுமாரன் வதனா. ஏக்கா உன் வீட்டு பத்திரம்லாம் எங்க இருக்கு? வீட்டு பத்திரம்லாம் எங்க இருக்கு? பேங்க்ல இருக்கு. திருப்பதிக்கு யார் இருக்கா? எப்போ போன? சரி. எவ்வளவு பணம் கட்ட வேண்டியிருக்கு? என்னையா விளக்கம் சொல்லுது அந்த பொம்பளை? இருக்கு. லோன்லாம் கட்டியாச்சா? இன்னும் எவ்வளவு இருக்கு? அப்படியா? ஆம்பளை வாரிசு இருக்காங்களா? அது நீ தான் திருப்பணும். சீக்கிரமா பணத்தை கொடுங்க, கையெழுத்து போட்டு வாங்குங்க. கால் வந்துட்டு வாங்க. அருள் மணக்கும். மேலப்பாளையம் யார் இருக்கா? மேலப்பாளையம். மேலப்பாளையமா? வா. எங்க மார்க்கெட் ரோடா? மேலப்பாளையத்துல ஜிஹெச்சா? மாநகராட்சி. வெரி குட். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. இந்த பொம்பளைக்கு செய்வனைவியல் கோளாறு ஒன்றும் கிடையாதுடா. மருத்துவம் பார்த்து சரியாக்கிறணும். வேற என்னால தீரக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. புரியுதா? ஆயுள் பலமா இருக்க வைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதை திருப்பதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணுவோம். சொன்ன அர்த்தம் 1000 இருக்கும்டா. புரிஞ்சுக்கோ. இந்தா கண்டமில்லாம காப்பாத்தித்தார. உன் பிள்ளை குட்டிகளை அரும்பு உதிராம நல்லா கேச்சம்மா. சந்தோஷமா போயிட்டு வாங்க. மேலப்பாளையம். என்னடா ஆட்டோலாம் உங்க ஏரியாவில் நிற்குமோ? நிறைய உங்க வீட்டு பக்கமே நிற்கும். அதான் ட்ருன்னு ஓயாம ஸ்டார்ட் பண்ணி எரிச்சலை உருவாக்குதாங்களே. நீங்க சொல்ல வேண்டாமா? நீயே ஆட்டோ வச்சிருக்கியா? இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. என்ன வேண்டும்? இந்த கண்ணாடியை கழுத்து கையில் கண்ண மூடி உட்கார். உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னடா? பிள்ளைகளத்துல குழந்தை பாக்கியம் வேணும். கொஞ்சம் இங்கே தள்ளிடணும் கொஞ்சம். உனக்கு பிளட்டெல்லாம் டெஸ்ட் பண்ணீங்களா? தைராய்டு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? தைராய்டு சம்மந்தமாக எதுவும் சொன்னாங்களா? நீர்க்கட்டியை பற்றி கவலைப்படாத. குழந்தை பாக்கியம் உண்டு. என்ன குறுக்குத்தறை முருகன் எங்கடா இருக்கான்? போய் கும்பிட்டுருக்கியா? அடிக்கடி போவீங்களா? 100 தடவை 2 ஒன்று போல கால் வந்துட்டு வாங்க. அம்மாவும் நீ அப்பாவும் யாரு? அப்படியா? அப்படியா? கேட்டு பார்ப்போம். பக்கத்தில் வாங்க. அந்த காலத்தில் பரிதாபமாக உங்கள் குடும்பத்தில் இறந்தது யாரு? அடிக்கடியும் சொல்லுதாங்க.
இறந்திருக்காங்கன்னு ஓயாம சொல்லுவாங்க. நானும் சொல்லுதேன். அப்ப அது உண்மையா தானே இருக்கும்னு நீ நம்புனியா?